Good morning students. நம்ம வெக்டர் அல்ஜிப்ரால டெஃபினிஷன் 6.3ல டார்க் அல்லது மொமெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். இதோட ஃபார்முலா ஆல்ரெடி நீ ஃபிசிக்ஸில் படிச்சிருப்ப. டி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். எக்ஸாம்பிள் 6.11 சம் பார்ப்போம். ஃபைண்ட் தி மேக்னிடியூட் அண்ட் தி டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் தி டார்க் அபவுட் தி பாயிண்ட் 2,0,-1 ஆஃப் அ ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க 2i கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப் whose line of action passes through the origin அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு நம்ம சொல்யூஷன் பார்ப்போம். ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னா த்ரூ தி ஆரிஜின்லேருந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம எப்போ இதுக்கு ஃபிகர் எப்படி ட்ரா பண்ணுவோம் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் ஃபோர்ஸ் இருக்குது, ஆரிஜின்லேருந்து அந்த பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் இங்கே ஆரிஜின் ஓ அப்படின்னா அந்த பாயிண்ட் ஏ இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோ 2,0,-1. ஸோ கொடுத்துருக்கிறத எழுதிக்கோ. ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு. ஓ வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார் அப்படின்னு பார்ப்போம் நம்ம. ஸோ அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும். ஓ வெக்டார்னால் 0 ஆரிஜின் அப்படிங்கிறனால 0 மைனஸ் கிவன் பாயிண்ட்டை நம்ம வெக்டர் ஃபார்மேட்டில் எழுதுவோம். எப்படி எழுதுவோம்? 2i கேப் ப்ளஸ் 0j கேப் மைனஸ் கே கேப்னு எழுதுவோம். ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணினா என்ன வரும்? மைனஸ் 2i கேப் ப்ளஸ் கே கேப்னு வரும். இதுதான் உன்னோட ஆர் வெக்டார். ஓகேயா? ஃபோர்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க எஃப் வெக்டார். எஃப் வெக்டார் என்ன கொடுத்துருக்காங்க? 2i கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது உன்னோட எஃப் வெக்டார். ஸோ ரெண்டு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். டி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். ஸோ இதுக்கு உனக்கு ஃபார்முலா தெரியும். ஐ கேப் ஜே கேப் கே கேப். ஆர் வெக்டார் என்ன? -2. ஜே கோஎஃபிஷியண்ட்டே இல்லை, அப்போ 0 1. எஃப் வெக்டார் என்ன? 2 1 -1. நீ அஸ் யூஷுவல் எப்போவும் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிச்ச அப்படின்னா அதோட ஆன்சர் என்ன வரும்? டி வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் இன்ட்டு 0 -1 மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு 2 -2 ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு -2, 0. சிம்பிளிஃபை பண்ணினா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2 கே கேப்னு வரும். இதான் உன்னோட டி. இப்போ நெக்ஸ்ட்டு இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க. மேக்னிடியூட்னா நீ என்ன கண்டுபிடிப்ப? மாடுலஸ் டி வெக்டார் கண்டுபிடிப்ப. இப்போ மாடுலஸ் டி வெக்டார் அப்படின்னா மாடுலஸ் ஐ கேப் மைனஸ் 2 கே கேப். இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிச்சினா என்ன பண்ணுவோம்? மாடுலஸ்னாவே ரூட் எடுப்போம். ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -1² ப்ளஸ் கேயோட கோஎஃபிஷியன்ட் என்ன? -2². இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 4 ஈக்குவல் டு √5. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? டைரக்ஷன் கொசைன்ஸ் கேட்டிருக்காங்க. டைரக்ஷன் கொசைன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? உன்னோட கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸு x/r y/r z/r. இதில் x எல்லாம் என்னன்னு உனக்கு தெரியணும். x y z என்ன வேல்யூ அப்படின்னா நீ ஃபைன் பண்ண ஆன்சரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் -1 0 -2 ஆரோட வேல்யூ √5. ஸோ நீ சப்ஸ்டியூட் பண்ணினா என்ன கிடைக்கும் ஆன்சரு? -1, √5 0 -2, √5. ஸோ இதான் நம்மளோட டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆன்சர்ஸ். ஓகே, இதை பேஸ் பண்ணி உன்னோட எக்ஸசைஸில் சம்ஸ் இருக்குது, அதை இதே மாதிரி சால்வ் பண்ணிக்கோ. 3 மார்க்கில் கேட்பாங்க கண்டிப்பாக. இது 3 மார்க் சம்மு. 3 மார்க்கில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.